ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை கிச்சன். போன ரெசிபியான பட்டாணி குருமா நிறைய பேர் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸான தட்டை வடை எப்படி மொறுமொறுப்பாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை, சீரகம் 2 ஸ்பூன், குண்டுளுந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் குண்டுளுந்தை நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஆறிடுச்சு. ஆறுனதும் நம்ம ஜாரில் பொட்டுக்கல்லையும் உளுந்தையும் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் அரிசி மாவு, பொட்டுக்கடலை, உளுந்து மாவு சேர்த்திட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, சீரகம், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு போல் பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதவே நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நீங்கள் எண்ணெய் தடவி நம்ம பிடிச்சி வச்ச குட்டி குட்டி உருண்டையை வச்சு ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் எடுத்து நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு ரவுண்டாக அழகாக தட்டை வடை போடுறதுக்கான மாவு ரெடி ஆயிருங்க. இந்த மாவை நீங்கள் எவ்வளோ தின்னாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தட்டை வடை வரும், மொறுன்னு வருங்க. அதுதாங்க தட்டை வடை மொறுன்னு வர்றதுக்கு பெரிய சீக்ரெட்டே. நீங்கள் அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் நம்ம தட்டி வச்சிருந்ததை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்தோடனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்தளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த கடலையும் நல்லா வெந்து மொறுன்னு இருக்குங்க. சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.